கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. இங்கு இயேசு கிறிஸ்து தேசாதிபதியாகிய பிலாத்து முன்பாக நிற்கும்போது பிரதான ஆசாரியரிடமும் மூப்பரிடமும் அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசுவோ இதற்கு எந்த ஒரு மாறுத்தரம் பதில் சொல்லாததை அந்த தேசாதிபதி பிலாத்து கண்டு ஆச்சரியப்படுகிறான். ஏன் இங்கு இயேசு மௌனமாய் இருந்தார்? இயேசுக்கு பேச தெரியாதா? காது அல்லது கேட்கவில்லையா? இதில் எது உண்மை என்று பிலாத்து குழம்பி விட்டான். நமது இயேசு கிறிஸ்துவோ தேவாலயத்தின் மூப்பர்கள், ஆசாரியர்கள், வேதபாரர்கள் வியக்கும் வகையிலே தமது 12 வயதிலே வேதத்தின் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து பேசினவர் மற்றும் நீண்ட நேரம் மலை பிரசங்கம் செய்தவர். அநேக இடங்களில் யாருமே குற்றம் கண்டுபிடிக்கப்படாதபடி வேதத்தின் ரகசியங்களை போதித்தவர். வேதத்தின் சட்டத்திட்டங்களின் பிரமாணங்களை அதிகாரத்தோடு பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிறைந்தவராய் பேசினார் என்று பரிசுத்த வேதம் எடுத்துரைக்கிறது. உதாரணமாக ஒரு கதை உண்டு. ஒரு அரசர் தனது மந்திரியிடம், உன்னிடம் ஒரு முட்டாள் வந்து கேள்வி மேல் கேள்வி கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவாய் என்றார். மந்திரி பதில் எதுவுமே சொல்லவில்லை. மறுபடியுமாக அரசர் கோபமடைந்து மந்திரியின் காதில் சத்தமாக, உனக்கு காதில் விழவில்லையா? நான் என்ன கேட்கிறேன் என்று கத்தினார். மந்திரி அமைதியாக அரசரிடம், நான் எப்போதோ பதில் சொல்லிவிட்டேன் என்றார். அது என்ன பதில் என்றால், நீங்கள் இவ்வளவு கத்தியும் நான் பதிலே தராதுதான் நான் உமக்கு அளித்த பதில் என்றான். ஆம், பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே என்று. மறு உத்தரவு கொடுத்தால் நீயும் அவனைப் போல் மூடனாவாய் என்று நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். எனக்கு பிரியமானதனுடைய பிள்ளைகளை, இயேசுவை துப்பினார்கள், அடித்தார்கள், திட்டினார்கள். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் கூட நிந்தித்தான். இயேசுவோ பதில் எதுவுமே எங்குமே பேசவில்லை. இயேசுவுக்கு பேச தெரியாதா? 12 வயதிலே தேவாலயத்தின் யாவரும் வியக்கும் வகையில் வேதத்தில் உள்ளதான ஆழ்ந்த கருத்துக்களை பேசினவர் ஏன் பேசவில்லை இப்பொழுது? ஆம், கிறிஸ்துவின் மௌனம் மூலம் இந்த உலகிற்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. இன்று அநேகரது குடும்பத்திலும் அலுவலகத்திலும் பிஸ்னஸ் காரியங்களிலும் ஏற்படும் வாக்குவாத நேரங்களில் வாய் திறவாமல் பொறுமையோடு அமைதலாய் இருங்கள். உங்கள் மௌனம், அமைதி, பொறுமையை நிமித்தம் மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஆமேன். God bless you.